பிரபா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓபன் தி டோர். இப்ப நீ கதவை திறக்கலன்னா நான் உடைச்சிட்டு உள்ள வர போறேன். என்னதுடா அதெல்லாம்? என்ன பண்ணலாம்னு இருக்க நீ? அபி நீங்க எது போயிடு. நான் யார்கிட்டயும் பேச விரும்பலனா என்ன அர்த்தம்? இது உனக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடா. இதுல ஒரு பொண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கா. பேச விரும்பலன்னு சொல்ற, அது கரெக்டாடா? இதுதான்டா கரெக்ட். நீ இங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன்னு என்கிட்ட போன்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேண்டாம்னு சொல்லிருப்பேனே. அபி நான் அம்முவை இன்னும் லவ் பண்றேங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காகடா நீ இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்னடா பிளான் பண்ண? நீ தஞ்சாவூர் போனது என்னோட பிளானா? அந்த பொண்ணை பார்த்தது என்னோட பிளானா? அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தது என்னோட பிளானா? சொல்லு அபி. நான் ஒண்ணு இதெல்லாம் வேணும்னே பண்ணல. நீ இதை வேணும்னே பண்ணல. ஆனா உன் விதிதான் இதை உன்னை செய்ய வைக்குது. உன் கூட இப்ப நடந்தது எல்லாமே உன்னோட டெஸ்டினிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். டேய், நீ என்கிட்ட வேணா பேசி தப்பிக்கலாம். ஆனா உன் விதியில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. டேய், உன் விதிப்படி உனக்கு நடக்கிறது கரெக்டா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ அந்த பொண்ணுக்கு பண்றது ரொம்ப தப்புடா. அவ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. எல்லாம் சரியா போயிடும் நீ அவகிட்ட சொன்னியா இல்லையா? ஆனா இப்ப கூட அங்க நடந்ததா இங்கேயும் நடந்துட்டு இருக்கு பிரபா. அங்க அவளோட ஃபியான்ஸே இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா, இப்ப நீ மறுபடியும் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ற. அந்த பொண்ணை நீ ஏமாத்துற பிரபா. நான் யாரையுமே ஏமாத்தல அபி. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு சொன்னதே இல்ல. அப்ப கல்யாண மண்டபத்துல எதுக்கு உட்கார்ந்த? சொல்லுடா, பதில் சொல்லு. நீ உனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பல்ல? சொல்லு. அப்ப நீ உனக்கு கொடுத்துக்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இப்ப என்னாச்சு? டே பிரபா, ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு கனவு காட்டுறது. அந்த பொண்ணு கனவு காண்ற மாதிரி நீ பண்ணிட்டடா. நீ அந்த பொண்ணு கூடயே இருப்பேன்னு நீ அவளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்க. கஷ்டத்துல அவ கையை விட மாட்டேன்னு நீ தெரிய வச்சிருக்க. அவளை காப்பாத்தி சென்னை வரைக்கும் கூட்டிட்டு வந்தல. ஆனா இப்ப எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. அவ உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை மட்டும் இல்ல, அவ மனசையும் இப்ப உடைச்சிட்ட. ஏன் பிரபா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. நான் ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மண்டபத்துல உட்காரல. அவளை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டா. அந்த சங்கர் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சான். இப்ப அவ சேஃபாடா? நீ அவளை அங்க இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இங்க அவளுக்கு யாருமே இல்ல. அங்க அவளோட ஃபேமிலியாவது அவளை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. இங்க அவளை யார் காப்பாத்துவாங்க? பாவண்டா, அவ சங்கர் மாதிரி ஆளுங்களை டெய்லி பார்க்க வேண்டியது வரும். அப்ப அவளை யார் காப்பாத்துவா? அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்ததோட உன்னோட டியூட்டி முடிஞ்சதுன்னு நினைக்காது. இப்போதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆனவ. நினைச்சிருந்தா அவளே அங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசி, அவ ஏன்டா உன் கூட கிளம்பி வரணும்? ஏன்னா அந்த பொண்ணு கூட நீ எப்பவே இருப்பேன்னு அந்த பொண்ணு நம்பி இருக்கா. கஷ்டத்துல அவளுக்கு கை கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கா. நீயும் மனசுல அதை தான் நினைச்ச. ஆமா, நான் கூட அதைத்தான் நினைச்சேன். ஆனா இப்படி கிடையாது. பின்ன எப்படி? அந்த பொண்ணை காப்பாத்தி நீங்க கூட்டிட்டு வந்து அவளை அம்போன்னு விட்டுட்டு அவ கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்து அவ ஊருக்கே அவ போய் சாகறதுக்கா? நான் அப்படி சொல்லல. சரிடா, அப்ப நீ வேற என்ன நினைக்கிற அதையாவது சொல்லு. நீ அந்த பொண்ணை பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற, ஆனா அவ கூட இருக்க மாட்டியா? அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற, மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ எப்படி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட, ஆனா அவளோட வாழ்க்கையை ஏன் கெடுக்க ட்ரை பண்ற? நான் இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? நான் நினைச்சாலும் என்னால கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. நீயே சொல்டா. ஏன் அம்முவோட இடத்தை என்னால எப்படி அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியும்? அம்மு செத்து போயிட்டாடா. அவ இப்ப இந்த உலகத்திலயும் இல்ல, உன்னோட லைஃப்லயும் இல்ல. அவ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது உன்னோட மனசுல மட்டும்தான். அவளை தூக்கி எரிஞ்சிருன்னு நான் சொல்லல. ஆனா இந்த பொண்ணு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிடா. இவ உயிரோட இருக்கா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ நிறைவேற்றணும்னா அவளுக்கு நீ உன்னோட பேரை கொடுக்கணும். டேய், நீ அவளை காதலின்னு நான் இப்ப சொல்லல. ஆனா அவளுக்கு உன்னால போன அந்த ரெஸ்பெக்ட் திரும்ப கிடைக்கும்னு சொல்றேன். பிரபா, நீ அவளோட ஏற்கனவே 3 அடி நடந்துட்ட. அந்த 3 அடி வச்சுப்போ அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பல்ல, அவளை கண் கலங்காம வச்சு பார்த்துப்பேன். நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா. அந்த பொண்ணை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டனா அவ இறந்து போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிரபா. நான் கண்ணால பொண்ண ரெடி பண்ணவா?
எப்பவுமே சொல்லுவாங்க, கண்ணால நாள் இருக்குல்ல, அன்னைக்கு கண்ணால பொண்ணுதான் எல்லாரையும் விட அழகா தெரிவாளாம். ஏன்னா வாழ்க்கையிலயும் அது ரொம்ப சந்தோஷமான நாள் இல்ல. இந்த பாரு, நம்ம வாழ்க்கையில மத்த எல்லா உறவையும் அந்த கடவுளே கொடுத்துருவாரு. ஆனா இந்த ஒரே ஒரு உறவை தான் நாம சந்தோஷமா நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்கிப்போம். அதனால வாழ்க்கையில இதான் ரொம்ப சந்தோஷமான நாள். Hey, get up. Look at yourself. You're looking hot, buddy. உன்னை என் கையால ரெடி பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் கல்யாண நாளை விட நான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் கிடையாது பிரபா, இந்த சந்தோஷத்துல உன் கல்யாண சாப்பாட்டை என் கையாலேயே பண்ணி மத்தவங்களுக்கு பரிமாறணும்னு தோணுது. இந்த பாரு, இந்த சந்தோஷத்துல மணமேடையில ஐயரை ஓரமா உட்கார வச்சு உன் கல்யாணம் பண்றது கூட நானே படிச்சாலும் படிப்பேன். இந்த நாளைக்காக தான் நாங்க எல்லாருமே எப்போதுல இருந்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரபா. பை தி வே, ஒன்னு தெரியுமா, பாட்டி எப்பவுமே கரெக்டா சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கடவுளோட செயல் தான். இல்லைன்னா நீ என்னோட பேமெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போறியேன்னு ஃபீல் பண்ண. ஆனா இப்பதான் புரியுது, நீ என் பேமெண்ட்டுக்காக இல்ல, உன் சந்தோஷத்தை தான் தேடி போயிருக்கேன்னு. அண்ட் அந்த ரவுடி, அவன் பேர் என்ன? சங்கர் தானே? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ரவுடி இல்ல, அவன் ஒரு ஏஞ்சல்டா. ஏன்னா ஒருவேளை அவன் அங்க வரலனா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டீங்க. கல்யாணத்தை பத்தி நினைக்கலனா நீங்க ஓடி இருக்க மாட்டீங்க. ஓடலனா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. சோ அவன் ஏஞ்சல் தானே? உன் லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே டெஸ்டினியோட விளையாட்டு தான். இதுக்கு நாங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு காரணம், அவ்வளவுதான். நாங்க ஜஸ்ட் வருவோம், எங்க டியூட்டியை கடைபிடிப்போம். ஜஸ்ட் லைக் நீ புருஷங்கிற உறவை கடைபிடிப்பேன், நான் அண்ணங்கிற உறவை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் பிரக்யா, போதும் போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ இன் ஷார்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வேணா பாரு, நான் உன் கல்யாணத்துல பயங்கரமா டான்ஸ் ஆட போறேன். ஸ்டேஜ் அதிர போகுது. இப்ப பக்காவா ரெடி ஆயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என் கண்ணே உன் மேல பற்றும் போல இருக்குது. உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற அன்பு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சரியா சொல்றேன்னா? இரு திருஷ்டி போட்டு வைக்கிற, என் கண்ணே பற்றும். அக்கா, திருஷ்டி போட்டு நீங்களும் வச்சுக்கணும். ஏன்னா மாமாக்கு உங்க மேல இருக்க அன்பு உங்க முகத்துல தெரியுது. அட, இதை யார் இங்க வச்சது பாரு. எதை எங்க வைக்கிறதுனே தெரியல. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானு பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி தான் என்கிட்ட திரிசாவை ரெடி பண்ண சொல்லி சொன்னாங்க. அதனால நீ ரெடி பண்ணிட்டு இருக்க? பாட்டி தான். அண்ணன் உன்னை கூப்பிடுறான், சீக்கிரம் போ. சமையல் பண்றவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, உடனே கீழே போய் பாரு. அதெல்லாம் எப்போ நான் பாத்துட்டேன். ஏய், சொல்லிட்டு இருக்கேன்ல, கீழே வேலை இருக்குன்னா இருக்கு, போ போ. வேலை இருக்குதா, வேலை இருக்குதா, இப்ப வந்துடுறேன். எங்களோட ஐடியாவை நீ ஒத்துக்கலன்னு வெயி, அப்புறம் உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். அப்படின்னா அம்முக்கு அன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை இன்னைக்கு இவளுக்கு ஏற்படுத்த போறேன். அவ கிட்ட இருந்து அவ லைஃப நான் பறிக்க போறேன். ஆனா அலியா, அம்மு அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டால, அண்ட் நீ த்ரிஷாவை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி பண்ணுவ? என் கையாலேயே அவளை கொல்ல போறேன்.
ஆனா எல்லாரும் சூசைட்னு நினைச்சுக்குவாங்க. ஹாய் த்ரிஷா. ஹாய். என் பேர் ஆலியா, அபிஷேக்கோட சின்ன தங்கச்சி. நைஸ் டு மீட் யூ. சாரி, நான் உங்களை கீழே பார்க்கலல்ல, அதனாலதான் எனக்கு தெரியல. வணக்கங்க. சகியா இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கால. இன்னைக்கு கண்டிப்பா அவளுக்கு ஏன் திஷ்டியே பண்றோம். நானே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு அபி வேற யாரையும் பார்க்க மாட்டான். சுக்குரேனே சுத்துரேனே இந்த இந்த பொன்னால நிக்கிறேனே திக்குறேனே இந்த ரெண்டு கண்ணால இவதா என் நனவுல நனவுல நிரம்பி நிரம்பி வழிஞ்சா இந்து இவங்க ரெண்டு பேரும் ஜோடி நம்பர் 1. Ladies and gentlemen, this is the main event of the evening. எந்த டான்ஸ்க்காக வெயிட் பண்றீங்களோ அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. So please welcome Miss Shreya.
ஆட்டோ நில்லுங்க. அட காலியாவே போய்கிட்டு இருக்கா. ஆட்டோ 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 கொஞ்சம் நில்லுப்பா. இப்படியே போனா கல்யாணத்துக்கு எப்படி போறது? அடுத்த ஆட்டோ வந்தா எங்க போகணும்னு சொல்லாம கொள்ளாம எதிர்க்க போய் நிக்க போறேன். என்னம்மா நீ இப்படி நடுரோட்ல நின்னா என்ன அர்த்தம்? நான் எங்க போ சொல்றேனோ அங்க நீ போ. இல்ல அப்படி எல்லாம் வர முடியாது. நீங்க எங்க போகணுங்கிறத முதல்ல சொல்லுங்கம்மா. அப்ப சரி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. உன் மேல அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் எங்க போ சொல்றேனோ அங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆவறீங்க. முதல்ல எங்க போகணும்னு சொல்லுங்கம்மா. நீங்க வண்டி எடுங்க, நான் போற வழியில சொல்றேன். போலாமா, வந்து உட்காருங்க. இங்க பாருப்பா, சீக்கிரமா போகணும். எந்த ஆட்டோ நிறுத்தல, அதனால தான் இப்படி பண்ணேன். போ. லாக்கி, பிக்கி, பிக்கி, இது என்னது இதெல்லாம்? ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? கெட் அப் गाइस. என்ன என்ன இதெல்லாம்? இவங்க ஷோலாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஷோவை ஆரம்பிக்கலாமா? சரிப்பா, ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்னது இது? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல டான்ஸ் பண்ண போறீங்களா? பாட்டி, நாங்க என்ன பண்றது? அட, இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள். அதுவும் இல்லாம மியூசிக் கூட சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்லப்பா. பாட்டி, இப்ப நாங்க எதுக்கு டான்ஸ் ஆடலாம்? என்ன டான்ஸ் எதுக்கா? ஐயா, என்னத்துக்கு டான்ஸ் பண்ணணும்னா அது என்னன்னா, கல்யாணத்தப்ப பொண்டாட்டி புருஷனோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் புருஷனை அவளுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பா. அப்புறம் அவர் ஆடணும்னா இப்ப நீ அவரை ஆட வைக்கணும்ல. ஐயா, எதுக்கும் பயப்படாம வாங்க, அவங்களுக்கு பொன்னி செயல கத்துக்கிட்டு ஒரு நிமிஷம். போங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? டான்ஸ் ஆடின்னு இருந்தேன். எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐல உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல யாருக்கு கண்ணால நடந்தாலும் சரி, எங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நான் நல்லா ஆடுவேன். என்ன பண்றதாலயா டான்ஸ் ஆடாம என்னால இருக்க முடியாதே. மியூசிக் கேட்டா போதும் என் கை கால்லாம் தானே ஆட ஆரம்பிச்சிடும் தெரியுமா? உனக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு புரியல. அப்படியே பிரபு தேவா மாதிரி ஸ்டெப் அப்படி போட்டுக்கினே இருந்து. நான் உன்னை இந்த வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தேங்கிற விஷயத்தையே மறந்துட்ட போல இருக்கு. இல்ல இல்ல, நான் என்னத்துக்கு மறைக்க போறேன் சொல்லு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதனால தானே நான் இது எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன். பாரு, நான் எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடலனா அப்புறம் எல்லாரும் என்ன பிறகியா இல்ல பொன்னின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. எனக்கு வரும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க பாரு, ஸ்டேஜ் மேல பிரபாவும் த்ரீஷாவும் எவ்வளவு பிரமாதமா டான்ஸ் பண்றாங்கன்னு. வா வா. உள்ள போடா. எதுக்கு என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சுன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா பண்றா. சூப்பர். வா வா வாடா. அண்ணா, லைட் வந்துருச்சுண்ணே. எனக்கு கண்ணு தெரியாதா? லைட் வந்தது எனக்கு தெரியாது. பேசணுமேனு பேச வேண்டியது. போடா. இந்த த்ரிஷா எங்க போயிட்டா? ஏய், த்ரிஷா எங்கடா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க தப்பிச்சு போயிட முடியும். தம்பி பிரபா, உன் பிளான் தானே இது. என்கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியாது. முதல்ல அந்த த்ரிஷாவை தேடுறேன் இரு, அதுக்கப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். போங்கடா, போய் த்ரிஷாவை தேடுங்க. சரிண்ணா. அக்கா, இந்த த்ரிஷா எங்க இருக்கா? தெரியல. பிரக்யா கூட எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, நடக்கிறத பாத்துக்கிட்டே இரு போதும். ஏய் த்ரிஷா, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற? மரியாதையா நீயே வந்துரு.
தேவையில்லாம என்ன ஏன் இத்தனை பேரை கொல்ல வைக்கிற? ஓகே, நீங்க வரமாட்டல்ல? இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், த்ரிஷா கேக்குதானா உனக்கு? அடிக்காத, என் பையனை அடிக்காத. இத பாரு, த்ரிஷாவை நாங்க எப்படியோ காப்பாத்திட்டோம். என் பெரிய பையன் வருவான்ல, அவன் எங்க எல்லாரையும் காப்பாத்துவான். அவன் மட்டும் வந்தான்னு வை, உன் கதை முடிஞ்சுது. டேய் முட்டாள், த்ரிஷாவை விட்டு தள்ளு. உன் உயிரை காப்பாத்திக்க முதல்ல. இன்னும் நேரம் இருக்கு, இங்க இருந்து ஓடி போயிடு. கேள்வி, நீ ஓவரா பேசுறீங்க. என்னாச்சுக்கா? நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அக்கா, அந்த சங்கர் பிரபாவை ஏதாவது செஞ்சுட்டு போறான். நீ என்னத்துக்கு கவலைப்படுற? உன்னை காப்பாத்தி இங்க வரைக்கும் கூட்டு வந்தல, கண்டிப்பா பிரபாவையும் காப்பாத்திடுவேன். இந்த பாரு, இப்ப சங்கர் உன்னை இங்க தேட வருவான்ல, அவனுக்கு நீ கிடைக்கலனா இங்க இருந்து அவன் போயிடுவான். ஐயோ, அவன் அப்படி போற ஆள் கிடையாதுக்கா. அவன் என்ன பாத்துட்டான். பார்க்காம இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அவன் என்ன பார்த்ததால கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டான். ஒருவேளை நான் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் யாரு என்ன பண்ணுவானே தெரியாது. நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஒளிஞ்சுப்பேன்னு சொல்லுங்க. அக்கா, நான் சொல்றத கேளுங்க. என்னால ஒளிஞ்சுக்க முடியாது, நான் போறேன். எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றத முதல்ல கேளு. இப்ப இது வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல யோசிச்சுதான் நடந்துக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன. பிரபா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை அங்க இருந்து கூட்டின்னு வந்தது இந்த சங்கர் கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கவா? வாய முடியும்பா, இதுக்குள்ள வந்து உட்காருவா. வேண்டேன்க்கா, அங்க அந்த சங்கர் பிரபாவை என்ன பண்ணாலும் சரி, என்ன வந்து இங்க ஒளிஞ்சுக்க சொல்றீங்களா? இல்லக்கா, என்னால மொத்த குடும்பமும் பிரச்சனையில இருக்கு. என்னால முடியாது, நான் போக கூடாது. நான் சொல்றேன்ல, முதல்ல இதுள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஆனா அக்கா, ப்ளீஸ். பிரபா மேல சத்தியா சொல்லிட்டேன். இந்த பாரு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த பாரு, நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எவ்வளவு ரவுடிங்க இருக்காங்க, எல்லாரோடயும் சண்டை போட முடியுமா? பாவம், பிரபா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் கூட்டின்னு வந்திருக்கான். அப்புறம் அபிஷேக் உனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் வீணாக்கிடாத. இத பாரு, நீ பிரபாவை ரொம்ப விரும்புறல்ல, இவங்க எல்லாரையும் நீ மதிக்கிறதானே? இந்த பாரு, இவங்க எல்லாருக்காகவும் நீ இப்ப ஒளிஞ்சுக்கணும்னு நான் சொல்றத கேளு. நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது. இல்லக்கா, என் மனசு கேட்க மாட்டேங்குது. என்னாலதான் எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. நான் மட்டும் எப்படி ஒளிஞ்சுக்க முடியும்? சரி, கஷ்டத்துல இருக்காங்கதான், அத பத்தி நீ கவலைப்படாதன்னா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த பாரு, அவங்க சந்தோஷம் மரியாதை எல்லாம் என் உசுரை விட பெருசு. நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல இது உள்ள போய் ஒளிஞ்சுக்க. அந்த ரவுடிங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றேன்ல, இது உள்ள போய் முதல்ல ஒளிஞ்சுக்க போ. வேண்டாம்க்கா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். நீ ஒளிஞ்சுக்க, நான் சொல்றத மட்டும் செய். பாரு, நீ சத்தமே போடக்கூடாதுன்னு. நான் ரூம் உள்ளார வர்ற வரைக்கும் நீ வாயவே திறக்க கூடாது, சரியா? தைரியமா இரு, பயப்படாத, எதுவும் ஆகாது. நான் கீழே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? கவனமா இரு த்ரிஷா. மரியாதையா சொல்லிடு, த்ரிஷா எங்க ஒளிஞ்சிருக்கா? சரி, ஓகே, நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீ தாண்டா அவளை தப்பிக்க வைக்கிற. அவ எப்பெல்லாம் என் கையில மாற்றாலோ நீ அவளை தூக்கிட்டு போயிடுற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. த்ரிஷா மட்டும் இப்ப கடைகளை எல்லாரையும் கொண்டுடும்.
மட்டும் தப்பிச்சானோ ஏன் இந்த வீட்டையே நான் சுடுகாடா மாத்திடுவேன். இதோ இங்க நிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம், இவங்க எல்லாரையும் இங்கேயே புதைச்சிருவேன். நீ வாய திறப்பியா மாட்டியா? வேண்டாம் சங்கர், ப்ளீஸ் இவனை அடிக்காத. இவனை விட்டு இவன் எதுவும் பண்ணல. பிரபா அவன் நல்லா தான் இருக்கா, இனி நீ தான் நல்லா இருக்க. ஏய் நடுவுல வந்தல்ல, இந்த வாங்கிக்க. எல்லாரையுமே இப்படிதான் அடிக்க போறேன். அதனால யாரும் அசையாம அங்கேயே நில்லுங்க. நீங்க எங்க ஃபேமிலி ஆளுங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தா நாங்க சும்மா இருப்போம் நினைக்கிறீங்களா? பிரபாவ மரியாதை விட்டுரு. ஓ உனக்கு வேணுமா? இந்த வாங்கிக்கோ. இவங்களுக்கும் உனக்கு நடுவுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்கள ஒழுங்கா விட்டுரு. நீயே இவங்க கிட்ட நல்லா சொல்லு. யாராவது குறுக்கல வந்தாங்க அவங்களுக்கும் இதே கதிதான். ஏற்கனவே இவனால எனக்கு டென்ஷன் அதிகமா இருக்குது. குறுக்கல வந்தீங்க பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். இவங்க எல்லாரையும் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறேனா மரியாதை என்கிட்ட சொல்லிடு. த்ரிஷா எங்க இருக்கா சொல்றா. த்ரிஷாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஒண்ணும் நான் கஷ்டப்பட்டு அவளை இங்க கூட்டிட்டு வரல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா நீ த்ரிஷாவை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேனா. அப்படியாகனா இந்தா. அத்தை, என் மனசெல்லாம் என்னமோ படபடன்னு அடிக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இப்பதான் அவளை அங்க பாத்துட்டு வந்தேன். உன் மனசுல ஏன் இப்படி தப்பாவே நினைக்கிற? இப்படி எல்லாம் நினைச்சா படபடன்னு அடிச்சுக்கோ. இது கிராஸ் ஃப்ரேம், கீழே விழுந்தா கண்டிப்பா உடையதான் செய்யும். இதுக்கும் பிரக்யாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? இது வெறும் போட்டோ. இப்பதானே அவளை நேர்ல பாத்துட்டு வந்த, நல்லா தானே இருந்தா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம தப்பாவே யோசிக்கிற? இல்ல, அவ அங்க நல்லாதான் இருப்பா. இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு பயமா இருக்கத்து. அவ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்கல. நீ உடனே கிளம்பு. இத என்கிட்ட கொடு. நான் உடனே இந்த ஃப்ரேமை மாத்திடுறேன். சரியா?